வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீமா குக்கிங். இன்றைக்கி நம்ம கார சட்னி ப்ளஸ் தேங்காய் ஒயிட் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கார சட்னி செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் 2 தக்காளி, 1 வெங்காயம், 1 பத்தை தேங்காய், 6 காஞ்ச மிளகாய், 20 பல் பூண்டு எடுத்திருக்கேன். வெங்காயத்தை இப்படி சும்மா 4ஆக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி இதுமாரி 4ஆக, பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் இது. இப்போ வாங்க சட்னிக்கு வதக்கலாம். இப்போ கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுறேன். எண்ணெய் விட்டுட்டு ஃபஸ்ட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ உடனே காஞ்ச மிளகாவையும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். ஆன உடனே நல்லா கொஞ்சம் கிளறி விடுங்க. இதுக்கு நான் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எதுவுமே சேர்க்கல, தேங்காய் சேர்க்குறதுனால. நீங்கள் தேங்காய் இல்லாத பட்சத்தில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் போடுறதுனால நான் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்க்கலை. இப்போது இதை சேர்த்து தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் லைட்டாக அந்த ஸ்கின்னெல்லாம் சுருங்கி வரும் தக்காளி. அந்த ஸ்டேஜ் வந்ததும் அரை கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. நீங்கள் கார சட்னி அரைக்கும் போது நீங்கள் இதை சேர்த்து பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட் அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ புதினா லைட்டாக இலை வதங்கட்டும். வதங்கின உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் 1 பத்தை தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை பீஸ் பீஸாக அதை கட் பண்ணி போட்டுட்டேன். இப்போ இதை நம்ம மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் கொரன்னு லைட்டாக. எப்போவுமே சட்னி ரொம்ப ஃபைனாலாம் அரைக்காதீங்க, தேங்காய் அரைக்கிற மாதிரிலாம். கொஞ்சம் லைட்டாக கொரன்னு அரைங்க, அப்போ நல்லாயிருக்கும் இன்னும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 3 பத்தை தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் கட்டி சட்னி வைப்பாங்க. அது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ அதே மெத்தடில் நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பத்தை இருக்குது பார்த்திங்களா, ஒன்றும் இல்லைங்க, இந்த தோலை எடுத்தால் போதும். இப்போ இது தேங்காய் பத்தையாக இருக்கனால நான் உங்களுக்கு தோல் எடுத்து காட்டுறேன். இதே உங்ககிட்ட அரை மூடி தேங்காய் அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சிங்களேன், நம்ம தேங்காய்லாம் சீவுவோம்ல, இப்போ இந்த வெள்ளை தேங்காயெலாம் சீவி எடுத்துகிட்டு அந்த தோல் வரும்போது, அடித்தோல் வரும்போது சீவாமல் விட்டுட்டிங்கன்னா அந்த கலர் இருக்காது, ப்யூர் ஒயிட் கோகோனட்டாக இருக்கும், அந்த தேங்காவாக கிடைக்கும். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த சட்னியும் பார்த்திங்கன்னா கெட்டியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். இப்போ இந்த 3 பத்தை தேங்காய் நான் லைட்டாக அதை பார்த்திங்களா ரொம்பலாம் ஆகலைங்க, ஒரு 2 நிமிஷம் தான் ஆச்சு இந்த தேங்காய் பத்தை தோல் எடுக்கிறதுக்கே. இது எப்பயாச்சும் ஒரு தடவை தான் இப்படி செய்ய போகிறோம். இது செய்கிற நேரம் நான் நார்மல் சட்னியை அரைச்சிருவேனே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இதோட ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க தேங்காய் சட்னிக்கு பார்த்திங்கன்னா 3 பத்தை தேங்காய், 50 கிராம் உடச்சக்கல்லை. எப்போவுமே நீங்கள் நார்மலாக நீங்கள் சட்னி அரைக்கும் போது கூட சரி, தேங்காய் நிறைய போட்டு உடச்சக்கல்லையை கம்மியாக போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். 3 பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு துண்டு எடுத்திருக்கேன். கட்டை விரலில் பார்த்திங்கன்னா அந்த ஓரளவுக்கு துண்டு தான் இஞ்சி, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. இதையெல்லாம் மிக்சியில் கொரன்னு அரைச்சி எடுத்துருங்க. இப்போ தாளிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுங்க. எண்ணெய் விட்டுட்டு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்தது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததும் இப்போ கருவேப்பிலை, நல்லா எலசாக இருக்கிற கருவேப்பிலைனா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அந்த வாசனையும் கமகமானு இருக்கும். அதனால் எலசாக இருக்கிற கருவேப்பிலையே போடுங்க. போட்டுட்டு ஒரு 2 காஞ்ச மிளகாய் கையிலேயே நல்லா கிள்ளி போடுறேன். கிள்ளி போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் லைட்டாக அந்த வாசனைக்கு போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல 2 சட்னி, இப்போ அதில் சேர்த்துடலாம். ஏற்கனவே கார சட்னி பார்த்திங்கன்னா இதிலே போட்டு வதக்கலாம் தேவையில்லை, ஏன்னா அதை நம்ம நல்லா வதக்கி அரைச்சிருக்கோம். அதனால் தாளித்து மட்டும் விட்டால் போதும் 2 சட்னிலையும். இப்போ இதை தாளிச்சிட்டு இதோ பாருங்கள், கார சட்னி ப்ளஸ் தேங்காய் சட்னி 2 பார்த்திங்கன்னா இதோ பாருங்கள் கொரன்னு தான் அரைச்சிருக்கேன். இப்போ அது 2 கூட சேர்த்துருங்க. இது பார்த்திங்களா தேங்காய் சட்னி எவ்வளோ ப்யூர் ஒயிட்டாக நம்ம ஹோட்டல்லாம் சாப்பிடுவோம் பார்த்திங்களா, திக்காக கட்டி சட்னி அந்த மாதிரியே இருக்குது பார்த்திங்களா. நீங்கள் இந்த 2 சட்னியும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். சட்னி அரைக்கும் போது நைஸாக அரைச்சிடாதீங்க, கொரன்னு அரைங்க. மறுபடியும் சொல்கிறேன், இதோ பாருங்கள் தேங்காய் சட்னி எவ்வளோ ப்யூர் ஒயிட்டில் இருக்க பாருங்கள். பச்சை மிளகாவும் நான் 3 தான் போட்டிருக்கேன், லைட்டாக அந்த காரம் டேஸ்ட் தெரியும். இன்னும் கொஞ்சம் நல்லா காரம் வேணும் அப்படின்றவங்க இன்னும் ஒரு 3 பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். கார சட்னி பார்த்திங்கன்னா அந்த காரம் கரெக்டான லெவலில் இருக்கும்.
நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.